கலவரத்தில் ஈடுபட்டவர்களை தமிழ்நாடு அரசு UAPA சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். கலவரத்தை உருவாக்கணும்னு வந்திருக்காங்க. திட்டமிட்ட ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கணுமே. அப்படியே மண்டக்காடு கலவரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ள போட்டீங்கன்னாக்க அவங்களை சொன்னபடி கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க இதையே மையமாக வச்சு பெரிய கலவரத்தை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் கிடக்குறாங்க. இப்போ நீதிமன்றமும் அவங்களுக்கு சாதகமாக கூட தீர்ப்பு கொடுக்கலாம். இந்த அரசாங்கம் இந்த இடத்துல நல்ல நடவடிக்கை கரெக்டாக எடுக்கிறது. இப்போ தலைவர் ஒருபடி மேலே சென்று அவர் என்ன சொல்றாருன்னா, கைது பண்ணுங்கன்றாரு. நீதிமன்றத்துக்கு அவர் போற வரைக்கும் ஏன் விட்டுருக்கீங்க? அவங்க இப்போ 144 போடுறதுக்கு ஒரு கலெக்டர் மக்கள் இதை ஒரு பெருசா எடுக்க மாட்டார்கள். எடுக்க போறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனா அவங்க நம்ம தமிழர்கள் யாரு? யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நமக்கு அவர் முருகரா இருக்கட்டும், இல்லை இயேசுநாதரா இருக்கட்டும், இல்லை அல்லாஹு அக்பரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வெறுப்பு அரசியலை இந்தியாவில் பரப்பி கொண்டிருக்கிற சங்கி பயலுக என்ன பண்ணிச்சுன்னா, நீ அங்க வர்றேல வா, ஆனா கீழே மட்டும் ஏற்று மேலே ஏற்றுற வேலை வச்சுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே தேவையில்லா ஒரு கலவரத்தை உருவாக்குறது திட்டமிடுகிறாங்க என்பது தெரிஞ்சு போச்சு. அப்ப மேலே ஏற்ற விடல. வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்து கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அப்பன் முருகன் அப்படின்னு சொல்லி, அப்பா முருகா அப்படின்னு சொல்லி மதுரைக்கு ஒரு அடையாளம். மதுரை அப்படின்னு சொன்னாலே திருப்பரங்குன்றம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த திருப்பரங்குன்றத்துல 144 தடை போடப்பட்டிருக்கு. அப்புறம் பல கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல விளக்கேற்றுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல விளக்கேற்ற போனதுலேருந்து ஒரு பிரச்சனையாக போயிருக்கு. மக்களுக்கு இந்த வேலையை யாரெல்லாம் செய்கிறா, எதுக்காக இது செய்கிறாங்க, இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் மக்கள் ஒன்றுமே புரியாமல் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் சார். அதாவது மக்கள்லாம் புரியாமலாம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள், அதுலேயும் குறிப்பாக மதுரை மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. தெளிவான பயலுக. ரைட்டா? உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், பொதுமக்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். அங்க சித்திரை திருவிழான்னு ஒன்று நடக்கும். சிறப்பு வாய்ந்தது. உலக லெவல்ல அது ஒரு சிறப்பான ஒரு திருவிழா. பல லட்சம் பேர் கூடுவாங்க. பல லட்சம் பேர். அந்த விழா அப்ப இஸ்லாமியர்கள் தண்ணி அடிப்பாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. கிறிஸ்துவ மக்கள் வர்ற போற மக்களுக்கு மோர்லாம் கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, ரஸ்னா கொடுப்பாங்க. அதெல்லாம் எந்த வகையான பிரச்சனையுமே இல்லாம தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்துல அங்கே கூடுவாங்க. கோரிப்பாளையத்துல இருக்க பள்ளிவாசல் போவாங்க, தெற்குவாசல் இருக்க பள்ளிவாசலுக்கு போவாங்க. இந்த மாதிரி மக்கள் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அந்த மக்கள் ஒற்றுமையா இருக்கிற மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே ஒரு வெறுப்பு அரசியலை இந்தியாவில் பரப்பி கொண்டிருக்கிற சங்கி பயலுக திட்டமிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி கார்த்திகை திருவிழா வருது, அங்க போய் நம்ம விளக்க மேல ஏத்துவோம் அப்படின்னு அந்த வரலாறே தெரியாம செயல்படுறாங்க. அந்த வரலாறையும் நான் சொல்றேன். கீழே கோயில் இருக்கு, முருகன் கோயில். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா எங்கே ஒளியக்கும் அப்படின்ற அளவுக்கு பாடல்கள் உள்ள ஒரு இடம். அங்கே ஒரு விளக்கையும் ஏற்றுவாங்க. முருகன் கோயில விளக்கு ஏற்றுவாங்க. எல்லா கார்த்திகை மாசம் விளக்கு ஏற்றுவாங்க. ஏன்னா கார்த்திகை மாசம் தானே முருகன் பிறந்த அந்த மாசம். அது அந்த 6 படை வீல முதல் படையே இதுதான். இது திருப்பரங்குன்றமே ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க போய் மேல தர்காவுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, மேல இருக்கு. அது இப்ப இல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஏற்றி இருக்கிறார்கள். நான் இல்லைன்னு சொல்லல. அதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் அங்க ஏற்றினதே இல்லை. நம்ம கீழேயே முடிச்சுக்கிறோம். ஏன்னா மேல தர்கா இருக்கு, அவங்க பாட்டு அவங்க அப்படின்னு இருந்தாங்க. ஆனா குறிப்பிட்ட காலமாகவே இந்த சங்கி பயலுக, இந்த மதுரைக்காரங்க பூரா ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க. இவங்கள அதாவது ஒரு படம் நல்லா ஓடணும்னா, வெற்றி படம்னா மதுரை ஓடணும். எல்லாமே மதுரை தான் முக்கியம். ஒரு கலாச்சாரம்னா மதுரை. அது மாதிரி இங்க கலாச்சார ஒற்றுமையா இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த சித்திரை திருவிழால எந்த பிரச்சனையும் நடக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே சில ஆண்டுகளுக்கு முன்னால அங்க ஒரு பிரச்சனை உருவாக்கிருப்பாங்க. பாத்தீங்களா? மேல போய் கறி சாப்பிடுறாங்க, மட்டன் சாப்பிடுறாங்க அப்படின்னு நார்த் இந்தியால இருந்து ஆளை இறக்கினாங்க. இப்பயும் அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் அறிவா நம்ம ஆளு, நம்ம ஃப்ரெண்டு தான், அவர் கூட ராம கோபால்னு ஒருத்தர், ராம ரவிச்சந்திரன், ரைட்டா? அவருக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு, எனக்கு அவர் நம்ம நண்பர் நம்மள்ட்ட சொல்லுவார் கேட்டோம்னா, ரைட்டா? வாங்கிட்டு அவரை வச்சு நீங்க நகர்த்துறாங்க. இந்து முன்னணி அவருடைய பேரை வச்சுக்கிட்டு என்னைக்கும் இல்லாத ஒரு விஷயமா அந்த இடத்துல போய் விளக்கேத்துறதுனால
என்ன நடக்க போகுது சார்? ஒண்ணும் நடக்காது. ஆனா அவன் என்ன பண்றான், அவன் நீதிமன்றத்துக்கு போயி ஆ, அங்க ஒரு நீதிபதி உட்கார்ந்திருக்கிறாரு. உத்தரவு. ரைட்டா? இவங்களுடைய சொந்தக்காரருக்கு. கரெக்ட்டா? ஆ, நார்த் இந்தியால பிறக்க வேண்டியவர் இங்க பிறந்துட்டாரு. நான் சரி. ஒண்ணும் அவர கொச்சைப்படுத்தல. ம். அவருடைய அறிவுலாம் அப்படிப்பட்ட அறிவு. அவர் என்ன சொல்ட்டாருன்னா, "இல்ல நீ ஏத்திக்கிறலாம்." சுவாமிநாதன் ஐயா. அவர் யாரோ ஒருத்தர் ஐயர். ஆ, ரைட்டா? சரி. ஐயா தான். அவரு அறிவிப்ப குடுத்துட்டாரு. ம். அறிவிப்பையும் வாங்கிட்டு நீங்க நேரா வந்து ஏத்த வரவுமே, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்துல தெளிவா செயல்பட்டுருச்சு. என்ன பண்ணிருச்சுன்னா, "நீ அங்க வர்றேல வா. ஆனா கீழ மட்டும் ஏத்திக்க. மேல ஏத்துற வேல வச்சுக்கிறாத." அப்படின்னு. ஏன்னா, இங்க தேவையில்லாத ஒரு கலவரத்த உருவாக்குறது திட்டமிடுகிறார் என்பது தெரிஞ்சு போச்சு. சரி. அப்ப மேல ஏத்த விடல. ஆனா, அவிங்க நீதிபதி விடாம, அங்க இருக்கிற ஃபோர்ஸையும் அனுப்புறாப்ல. ஆமா. அவருக்கு பாதுகாப்பு அங்க இருக்கணும் நீதிமன்றத்துக்கு. அந்த ஃபோர்ஸையும் அனுப்புறாங்க. ஆனா, தமிழக அரசாங்கம் இந்த இடத்துல எவ்வளவோ விஷயங்கள்ல கோட்டைய விட்டுருவாங்க. ஆனா, இதுல வந்து நம்ம பாராட்டணும். அறிவுபூர்வமா ஸ்ட்ராங்கா 144 இருக்காங்க. போட்டாப்ல. ரைட். 144 போட்டு எவனும் இங்க வரக்கூடாதுன்னு போட்டு விரட்டி விட்டாப்ல. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்க இந்த தருணத்துல நீதிமன்றத்துல உட்கார்ந்திருக்கிறாய்ங்க. எங்களுக்கு பெர்மிஷன் குடுங்க. நீங்க குடுத்து அவங்க செய்யல. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை போட்டிருக்காங்க ஆஹா. இப்ப. அது அப்படி இருக்கட்டும். எங்க தலைவர் வந்து தெளிவா அதுக்கு ஒரு அறிக்கை குடுத்துருக்காரு. நீங்க அத நான் படிக்கிறேன் பாருங்க. படிங்க நீங்க சார். ரொம்ப யோசிப்பீங்க. என்னன்னா, அவர் இவங்கெல்லாம் ஏன் இன்னும் இழுத்து தூக்கி உள்ள போடல அப்படின்றாரு சட்ட ரீதியா. அவர் கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. நல்லா பாருங்க. இப்பதான் நம்ம பேசிக் கொண்டிருந்த தருணத்துல அந்த இதுவும் போடுறாரு அறிக்கை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை தலைப்பு போட்டாரு. ரைட். போட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க. கலவரத்தில் ஈடுபட்டவர்களை தமிழ்நாடு அரசு யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். சரியான இதுதானே சார் சட்டத்துல சொல்லியிருக்கிறாரு. கலவரம் பண்ணாங்க பாத்தீங்களா? போலீஸ் அடிச்சிருக்காங்க. ஆமா. எல்லாம் தூக்கி உள்ள போடுங்க. பேரிகேட்லாம் பறந்துச்சு சார். பாத்தீங்களா? பேரிகேட்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. அவங்கள தூக்கி கலவரம் பண்ணவங்கள உள்ள போடுங்க. அடுத்ததுதான் முக்கியம். அதாவது இந்திய கூட்டணியில நாங்கள் இருக்கோம்ல. ஆமா. இந்தியா பூரா இருக்கிற கூட்டணி. அந்த கூட்டணி சார்பாக அவர் சொல்றாரு, நீதிபதி சி.ஆர். சாமிநாதன் மீது இம்சிமென்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ம். தேவையில்லாம ஒரு கலவரத்தை உருவாக்க ஒரு நீதிபதிக்கு வேலை என்ன? ஒரு கலவரம் வராம அமைதியாக அமைதியா. மக்களை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் பொறுப்பு. கண்டிப்பா, கண்டிப்பா. நீதிமன்றம் வந்து சம்பந்தமே இல்லாம இப்ப முருகன் கேட்டாரா? என்னை மேல போய் ஏத்துனா தாண்டா நான் இல்ல, வருவேன்னு இத்தனை சொன்னாரா? வருஷம் ஏத்துனாங்களா? ஆ. இத்தனை முருகருக்கு வந்து எப்படின்னா அவரே சொல்றாரு எல்லா இடத்துலயும் நான் இருக்கிறேன்றாரு. ஆமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்றாரு. அதுக்கு தான் பல இடங்கள்லயும் அவங்க விளக்கு ஏற்றுறார்கள். நம்ம அதை பாராட்டுறோம். நம்ம வீட்லயும் ஏத்துறோம். அங்க மட்டும் ஏத்தல. விளக்கு வீட்ல தான் நம்ம ஏத்துறோம். ஆனா இவங்க திட்டமிட்டு அந்த இடத்துல அதுவும் தர்காவுக்கு பக்கத்திலேயே போய் ஏத்துறோம் என்று சொன்னால், அதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க எப்படி வந்து மதக்கலவரத்த உருவாக்குறதுக்கு திட்டமிட்டாங்க? பாபர் பாபர் மசூதிய மசூதி. இடிச்சு. ஆ, ஆ. அதற்கு முன்னாடி இவங்க ஏன் யாருன்னே தெரியாது. இஸ்லாமியர்கள மதுரை ஸ்லாங்ல சொன்னா, இஸ்லாமியர்கள உரண்ட இழுக்கிறதுலயே இவ்வளோ குறிப்பா இப்படி செயல்படுறாங்களே என்ன காரணம்? அவங்களும் அந்த மதுரைய பொறுத்தவரைக்கும் இஸ்லாமியர்களும், இந்துக்களும் வந்து மாமன், மச்சான் அப்படிங்கிற ஆமா, மாரி தான் ஆமா. பழகியிருக்காங்க. ம், நீங்களே ஒரு இன்டர்வியூல ம், சொல்லியிருக்கீங்க. ம். திருப்பரங்குன்றம் கிடையாது. அது திருப்பறையர்களின் குன்றம். அந்த இடத்துல எல்லாரும் ஒண்ணும் மண்ணுமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம். இப்ப இத பண்றதுனால என்னதான் சாதிச்சிட முடியும்? என்னோட கேள்வி. இத பண்றதுனால இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சிய வந்துட்டு ஒரு மாரி பிரச்சனைக்குள்ள கொண்டு போவோம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வராங்களா? என்ன சொல்ல வராங்க? கரெக்ட்டா தெளிவா சொன்னீங்க. நான் கூட அத மறந்து போயிட்டேன். அது திருப்பரங்குன்றம்னு இவங்க சொல்லுவாய்ங்க. ஆனா அது அது அல்ல. திருப்பறைக்குன்றம் தான் அதோட பேரு. ஏன்னா, அதை சுற்றி வந்து பறையர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள். இப்ப கூட அந்த தம்பிமார்கள்ட்ட நான் பேசினேன். "என்னதான்டா பிரச்சனை?" அப்படின்னு கேட்டேன். அங்க யாருமே பொதுமக்களே போகலையாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா. அப்ப போனது யாரு சார்? போனது பூராமே வந்து அந்த நம்ம மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி சில சங்கி பையில கடை வச்சிருப்பாய்ங்க உங்களுக்கு தெரியும்ல? அவைங்க போயிருக்கிறாய்ங்க. சில பேர் அங்கருந்து கொண்டாந்துருக்கிறாய்ங்க நார்த் இந்தியால இருந்து. ஒரு தமிழன் கூட, ஒரு மரத்தமிழன் கூட அந்த இடத்துக்கே போகலையாம். போன ஆட்கள் எல்லாருமே வேற ஆள். அவிங்க முருகன் கோயிலுக்கு கீழ போயி என்னம்மா கோஷம் போட்டிருக்காய்ங்க, ராமர் கோஷம் போட்டிருக்கிறாய்ங்க. ஜெய் ராம் அப்படின்னு இருக்கிறாய்ங்க. அவரே பயந்து போயிருப்பாரு முருகரு. முருகரே வந்து அம்ப முருகன்டா அப்படிங்கிற மாதிரி. அவரே அம்பு வந்து இதுல வேல வச்சு அவைங்கள குத்துறதுக்கு ரெடி பண்ணி இருந்தாரு அந்த காலகட்டத்துல. ம், ம். இப்ப அங்க போய் நின்னுகிட்டு இவங்க வந்து பாட்ட பாடியிருக்கிறாய்ங்க. பாட்டு பாடுனது மட்டும் இல்லாமல் அங்க போறதுக்கே இவங்களுக்கு துப்பு இல்ல. இவங்க வந்து இந்த கலப்பு திருமணத்தெல்லாம் எதிர்ப்பாய்ங்க. ம். அவரு போய் வள்ளிய கல்யாணம் பண்ணி உட்கார்ந்திருந்த இடமே அந்த இடம் அந்த தான். இடம் தான். சரியா இல்லையா? ம். அப்ப வந்து அது மாரி அவைங்க வந்து எதிர்த்திருக்கிறார்கள். நம்ம என்னன்னு அவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது, அந்த தம்பிமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, கலவரத்த உருவாக்கணும்னே வந்திருக்கிறாய்ங்க. திட்டமிட்டு ஒரு பெரிய ஒரு கலவரத்த உருவாக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். தாக்கத்த உருவாக்கணுமே அப்படியே வந்து மண்டக்காடு கலவரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம், ம். அந்த காலகட்ட கேள்விப்பட்டிருக்கேன் சார். மண்டக்காடு கலவரத்துக்கு முன்னாடி யாருக்குமே இந்த பிஜேபிய பத்தியே தெரியாது. அவங்க திட்டமிட்டு ஒரு கலவரத்த உருவாக்கிட்டாங்க. அங்க அவங்களே கிறிஸ்தவர்களுக்கு உருவாக்கிருவாங்க. அது கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பாக அந்த காலகட்டத்துல. ம், ம், ம். அந்த பழைய பழைய மண்டக்காடு கலவரம் போடுங்களேன். இவங்க தான் அதுல பூரா குற்றவாளிகள். அவ்வளவு வேலை செஞ்சாங்க.
அதே மாதிரி கோயம்புத்தூர் கலவரம் பார்த்தீங்கன்னா இங்க இஸ்லாமியருக்கு எதிர்ப்பா பண்ணாங்க. அந்த பாம் போட்டது, அது போல குண்டு போட்டது. இஸ்லாமியர் எதிர்ப்பா பண்ணது. அது மாதிரி மதுரை மண்ணுல சீரமைச்சாங்க. ஆனா மதுரைக்காரங்க ரொம்ப மோசமான பேருங்க. உஷாரானவங்க. அடிச்சு விரட்டி விட்டாங்க. உங்களுக்கு அது ஆமா. தெரியாது. அது ஆமா. நியூஸ்ல வரல. ஆ. இப்ப ஆளு வந்தவங்க பூரா இந்த நார்த் இந்தியா இருந்து வந்தவங்க அவன் சங்கி பயில்கள் எல்லாம் ஓடி ஒதுங்கி போய் இவ போய் அவர் சாமிநாதன் நீ சொன்னீங்களா அவர் காலில் கிடக்குறாங்களாம். ஐயா எங்களை அங்கிட்டு போகவே விட மாட்டாங்க, பாத்தீங்களா காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப அவர் வந்து நீதிபதி வந்து எப்படின்னா அவர் பல கொள்கைகள் இருக்கலாம் தனிப்பட்ட முறையில். அவர் ஒரு சங்கியா கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றும் அவர் தப்பா சொல்லலை. ஆனா ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் அந்த பிரச்சனை உருவாக்கக்கூடாது. நேற்று பூரா எல்லா மீடியா சார் எல்லாரும் பயந்துட்டாங்க சார். கரெக்டா நீ சொன்னது எல்லாருமே பயந்துட்டாங்க. அதுதான் நமக்கு வேணாம்ன்றான். இது மாதிரி கலவரங்களை அந்த இடத்துல உருவாக்காதீங்க. வாழ்றவங்க, ஒரு சின்ன சின்ன கடை போட்டிருக்கவங்க, அந்த இடத்துல வாழ்றவங்க, முருகனை பார்க்க சாமி கும்பிட போனவங்க, சின்ன குழந்தைங்க, கலவரத்தை உருவாக்கி அந்த இடத்துல இவ்ளோ பிரச்சனைகள் ஏற்பட்டு மக்களுக்கு அடிபட்டு மக்கள் எல்லாம் பயந்து போறதுனால இது தப்பு தானே சார். அதான் கடவுளின் பெயரால் கலவரம் பண்றது, ம். கடவுளின் பெயரால் ஆட்டையை ஏய், போடுறது. முருகனை வச்சு நீங்க சாமி மட்டுமா கும்பிடுவீங்க, நாங்க கலவரம் பண்றோம் ஆனா பார்த்து அப்படிங்கறதுனால. இவங்க ராமர் மாதிரி நினைச்சிட்டாங்க. ஆனா இவர் ரொம்ப மோசமானவர். கரெக்டா சூரசம்காரம் பண்ணி விட்டுருவாரு. கண்டிப்பா. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கப்பா அப்படின்றத நம்ம இந்த உங்க தொலைக்காட்சி மூலமாக அவங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து. ஆ. நீங்க வந்து ராமரை வந்து நீங்க வச்சு அரசியல் பண்ணியிருக்கலாம், அவரை நீங்க வித்திருக்கலாம், அவரை வச்சு நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவர் பாவம் சாஃப்ட் சாத்வீகமானவர். பாய். அவர் பூரா வந்து சாதாரண மரக்கறி சாப்பிட்டு இருந்தவர். அப்படி இல்லை முருகன். ம். முருகன் வந்து ஒரு வீரன். முருகன் என்றாலே வீரன் தானே. ஆமா. முருகன் என்றாலே அழகு தானே. முருகன் என்றாலே ஒரு அன்பானவர் தானே. அப்ப அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நீங்க வம்பு இழுக்கிறது உரண்டை இழுக்காதீங்கப்பா. கரெக்டா நம்ம மதுரை பாஷையில சொன்னா மதுரைக்காரங்க சொல்ற என்ன சொல்றோம்னா நீங்க உரண்டை இழுக்காதீங்க. முருகன்கிட்ட போய் உங்களை வந்து அம்ப வச்சு போட்டுருவாரு. அம்பா அது பேர் என்ன வேலு வேலு. வேலு ஆ. வேலை வச்சு காலி பண்ணி விட்டுருவாரு. இது அதெல்லாம் இது கவனமா முதல் இருங்க. தடவை இல்ல சார், இது 2வது தடவை. போன தடவையும் இந்த சிக்கந்தர் சாவடியில முஸ்லிம்ஸ் போறவங்க வந்து கறி வெட்டுறாங்க, கறி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தையும் சிக்கந்தர் சாவடி வச்சு ஒரு கலவரம் ஏற்படுத்துற அளவுக்கு போய் அது பெருமளவு பேச்சு பொருளாகி பேசி அது அப்படியே சாந்தமாயிடுச்சு. மறுபடியும் ஒரு மெயினான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு குட்டி தீபாவளின்னு சொல்லலாம். கார்த்திகைன்றது குட்டி ஆமா, உண்மை. தீபாவளி மாதிரி. அப்படி ஒரு விசேஷம் நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி மக்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்களே சார், இதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான இந்த நடவடிக்கை அரசாங்கம் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல நடவடிக்கை கரெக்டா எடுத்திருக்கு. இப்ப ம். தலைவர் அதுக்கு ஒருபடி மேலே சென்று அவர் என்ன சொல்றாருன்னா கைது பண்ணுங்கன்றாரு. கைது நீதிமன்றத்துக்கு அவரை போற வரைக்கும் ஏன் விட்டுருக்கீங்க? அவங்க வந்து இப்போ வந்து 144 போடுறதுக்கு ஒரு கலெக்டருக்கு இது இருக்கு. ஏன்னா சரி, நீ போய் எனக்கு தெரிஞ்சு தேவர் செய்திக்கு 144 போடுவாங்க சார். ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, எல்லாம் ஓடி போயிடணும், ஸ்கூல்ல எல்லாம் ம். விட்டுறணும்னு சொல்லிட்டு. சாமி கும்பிட போற இடத்துல, அதுவும் கார்த்திகை 1 அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா வீடு வெளிச்சமா இருக்கட்டும், விளக்கு வச்சுட்டு சாமியை போய் கும்பிட்டு வர இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இவங்களெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் எந்த அளவுக்கு தண்டிக்கணும்? உங்க தலைவர் இல்ல சொன்ன எங்க மாதிரி தலைவர் சொன்னது வந்து உண்மையிலேயே தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் என்றால் இரும்பு மனிதர் என்ற அர்த்தம். அந்த ஸ்டாலினுக்கு சோவியத் சோவியத் யூனியன் யூனியன். ஸ்டாலின். அது மாதிரி நீங்களும் இந்த விஷயத்துல எந்த வகையான இரக்கமும் காட்டாமல் தூக்கி அவங்க யார் யாருன்னு 4 பேர் நானே என்னால சொல்ல முடியும் ரைட்டா? தூக்கி உள்ள போடுங்க. உள்ள போட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து சொன்னபடி கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க இதையே மையமாக வச்சு பெரிய கலவரத்தை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீதிமன்றத்தில் கிடக்குறாங்க. இப்ப நீதிமன்றமும் வந்து அவங்களுக்கு சாதகமாக கூட தீர்ப்பு கொடுக்கலாம். சரி, நீதிமன்றம் வந்து எல்லாத்தையுமே பொதுவா பார்த்து கூட குடுக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு தான் அது தெரியும். எது எதை நல்லது, வச்சு எது சார் கெட்டது. சாதகமா கொடுப்பாங்க? அவங்க சொல்றாங்கன்னா மெயினா வந்து அந்த இடத்துல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பிட்டுருக்காங்க. சரி, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ம். ஓகே. அங்க வந்து எரிஞ்சிருக்கு. ம். இப்ப நாங்க விரும்புறோம் அப்படின்னு திட்டமிட்டு இவங்க போறாங்க. ஆ. நீங்க திட்டமிட்டு வர்றதும் வந்து அவங்களுக்கு தெரியும். யாரு? நீதிபதி தெரியும். ஆனா அந்த நீதிபதிகள் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்தத்துல இருக்கிறாங்க. அதே இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப இப்போ இதே ஒரு நீதிமன்றம் இது ம். உச்ச நீதிமன்றத்துக்கு போகட்டும் மேல. மேல போனா அவங்க கடுமையா தண்டனையா குடுப்பாங்க. இது ஆ. தவறு அப்படின்னா அந்த நீதிபதிக்கு சிக்கல் வந்தாலும் வரலாம். ஓகே. ஏன்னா இப்ப வந்து கடவுள் என்பது யாரு? சரி, ஒரு அவர் 2 ம். தரப்பினர் இருக்காங்க. என்னோட கேள்வி. ம். இப்ப அந்த 2 தரப்பினருக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம போய் விளக்கு வைக்கவோ, சாமி கும்பிடவோ, கெடா வெட்ட ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த 2 தரப்பினரையும் கூப்பிட்டு வச்சு, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, ஆலோசனை நடத்தி, பண்ணலாமா? பண்ண வேண்டாமா? அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் இதெல்லாம் பண்ணணும். இத வந்து கண்டிப்பா பண்ணியே தீருவோம் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு போய் நிக்கிறாங்கன்னா, என்ன காரணமாக இருக்கும்? முழுக்க முழுக்க கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் காரணம். ம். வேறு ஒரு காரணம் இல்ல. அந்த மக்கள் கலவரத்தின் எந்த அளவு மூலமாக அலர்ட்டா இருக்கணும்? இப்ப நான் மக்கள் தெளிவா இருக்காங்க. ம். மக்கள் வந்து இத ஒரு பெருசா வந்து எடுக்க மாட்டார்கள். எடுக்க போறதுக்கான வாய்ப்பும் இல்ல. ஆனா அவங்க நம்ம தமிழர்கள் யாரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாவரும் கேளீர். நமக்கு அவர் முருகரா இருக்கட்டும், இல்ல இயேசுநாதரா இருக்கட்டும், இல்ல அல்லாஹு அக்பரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. நமக்கு நல்லது செஞ்சா ரைட்டு. கரெக்ட். அது பிரச்சனை இல்லாம இருக்கணும். அப்படின்றத உண்மை. நான் இன்னொன்னு சித்தாந்த ரீதியா ஒண்ணு சொல்றேன். இது வந்து இப்ப நம்ம சாதாரணமா சொல்லல. இது வந்து இவருக்கு சொல்லுவோம். அந்த நீதிபதிக்கு சொல்லுவோம். ஆ. அதாவது இறைவன் என்பவனே ஒரு ஒளியின் உருவம் தான். ஆமா. இறைவன். இத நான் சொல்லல.
பகவத்கீதையிலேயே வந்து அது சொல்லுது. ம். இறைவன் ஒரு ஒளியின் உருவமாக இருக்கிறான்னு ஒண்ணு. ம். அது இந்துக்களுடைய புத்தகம். அதே மாதிரி பகவத்கீதை மட்டும் இல்ல. திருக்குரான்ல 2.257 எடுத்து பாருங்க. நான் சொன்னேனா இதோட சொல்றேன் பாருங்க. நம்பரோட 2.257ல அல்லாஹ் இஸ் த புரொடெக்டர் தோஸ் ஹூ ஹேவ் ஃபெய்த். ஹி வில் லீட் அவுட் ஆஃப் தி டெப்த் ஆஃப் தி டார்க்னஸ் இன்டு தி லைட். இறைவன் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறாரு. அவர் வந்து கீழ கிடக்கிற இருட்டுக்குள்ள கிடக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரு. அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இயேசுநாதர் இருக்காரு பாத்தீங்களா? அவரு பைபிள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நானே உனக்கு ஒளியாக இருப்பேன். ம், ம். வழியாகவும் இருப்பேன் வசனம் அப்படின்றாரு. அவர் பார்த்துருக்கோம். நீங்க பார்த்துருக்கிறீங்க. ஆனா புத்தர் என்ன சொல்றாரு? ஒருபடி மேலே போய் அப்போ தீபபவன்றாரு. ஆ, அப்படின்னா உனக்கு நீயே ஒளியாக இருன்றாரு. ஆமா. அவர் கடைசியில சாக போற பொழப்புல கிடக்குறாரு. அப்போ சிஷ்ய பிள்ளைலாம் பக்கத்துல வந்து அழுகுறாங்க. ஐயா சாக போறீங்க நாங்க என்ன பண்ணுவோம்னும் போது, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். நான் உனக்கு தத்துவம் சொல்லியிருக்கேன்ல, கொள்கை சொல்லியிருக்கேன்ல. அதை வச்சு நீயே முன்னேற பாரு. அதனால உனக்கு யாரும் வழிகாட்டல. நீதான் வழிகாட்டி. அவர் சொன்ன டயலாக் கடைசியா புத்தன் பேசினது உனக்கு நீயே ஒளியாக இருந்தாரு. சரி இவங்களெல்லாம் விடுங்க. நம்ம வள்ளலாரு அவர் என்ன சொன்னாரு? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னாரு. ஆமா. அப்ப இறைவன் என்பது ஒரு ஜோதியின் வடிவம் தான். நம்ம முருகனை எப்படி கும்பிடுறோம்? கார்த்திகை தீபம்னு வச்சு கும்பிடுறோம். கார்த்திகனே முருகன் தான் அப்படின்னு. அதனால எங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்ல. இறைவன் பேர்ல. எல்லா இறைவனும் ஒண்ணு அப்படின்றதே தமிழருடைய கலாச்சாரம். தமிழர்களே ஆசிவகம்னு முன்னாடி இருந்தது. ம், ம். பௌத்தத்துக்கு, சமணத்துக்குலாம் முன்ன ஆசிவகம் என்ன சொல்லுன்னா, இறைவன் ஒளியின் வடிவமானவர். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. கரண்ட் இருக்கிறனால இப்ப நம்ம எல்லா வேலையும் செய்யறோம். லைட் கண்டிப்பா சார். கரண்ட் இல்லாட்டினா இல்லைன்னா அவ்வளவுதான். கரண்டே வந்து இந்தியாவுக்கு 1905ல தான் வந்திருக்கு. இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாரு, கற்பனை பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பிறந்திலிருந்து கரண்ட பார்த்திருப்பீங்க. ஆமா. நான்லாம் வந்து படிக்கிறப்ப கரண்ட் இல்ல எங்க வீட்ல. ஆமா. அப்புறம் தான் கரண்ட் வந்துச்சு. அப்ப முதல் நாள் வெளிச்சத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நீங்க பறவைகளை பாருங்களேன் ஈவினிங். அப்படியே வெளிச்சம் குறைய குறைய அது அமைதியாயிரும். அமைதியாயிரும். அதே சாந்தமாயிரும். காலையில பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பாத்தீங்களா? கண்டிப்பா சார். அப்ப அந்த வெளிச்சத்துக்கு இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட சக்தி தான் இறைவன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நம்ம வந்து இதுல வந்து அது என்ன ஒரு இதுல நெருப்பின் உருவமாக இருக்கிற அண்ணாமலையார்ல ஆமா. மேல நெருப்பை வச்சு நேத்து இது பண்ணான். ஆமா. அவ்வளவு பெரிய அடியில 3000 அடிக்கு மேல எரிஞ்சு நம்ம பார்க்கிறோம். இவ்வளவுக்கு தமிழர்கள் ஒரு வரலாற்று பூர்வமா இருக்கும் பொழுது, அது தமிழர்களிடம் சிக்கலை உருவாக்குவதை போல சங்கி பயலுக வந்து பிரச்சனை பண்றாங்க. அதை நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எல்லா பகுத்தறிவு இருக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ம், ம், ம். இன்னமும் கூட அவங்க வந்து இப்ப நீங்க பெண்கள் இவ்வளவு தைரியம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்களே, அவங்க பெண்களே ஒரு மோகப் பொருள், இச்சை பொருள் அப்படின்னு யாரு அவங்களுடைய மனுசாஸ்திரமா இதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. அந்த புத்தியெல்லாம் வச்சுதான் இங்க வந்து கலவரத்தை உருவாக்க வர்றாங்க. நாங்கள் விடமாட்டோம். யாரு விடுறாங்களோ விடலையோ, விடுதலை சிறுத்தைகள் தமிழ் மக்களுக்கு, அது மதுரை மண்ணுக்கு, அதுவும் குறிப்பாக திருப்பரங்குன்றம், திருப்பறைக்குன்றம், கண்டிப்பா. அதை நாங்கள் பாதுகாத்து நிற்போம் கண்டிப்பா. அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா. திருப்பறையர்களின் குன்றத்தை யாராலும் தொட முடியாது. முருகராக இருக்கட்டும், ஐ மீன் அல்லாவாக இருக்கட்டும், இஸ்லாமிய இயேசு ம். சாமியா இருக்கட்டும், நாங்கெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.